வணக்கம். ஓஷோ உலகம். மனிதர்களை பற்றி பேசும்போது மனிதர்களுடைய வித்தியாசமான குணம், போக்கு அப்படின்ற ஒன்று இருக்கு இல்லையா, அதை ஓஷோ தன்னுடைய நூலில் அவர் சொல்லியிருக்காரு. அது சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயமாக எனக்கு பட்டதால் அது என்னன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த உலகம் ஒரு மாறுபட்ட வித்தியாசமான உலகம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்களே, அவங்களுடைய குணம் எந்த அளவிற்கு வித்தியாசமாகவும் நினைத்து பார்க்க முடியாததாகவும் இப்படியெல்லாம் கூட இருக்குதா அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடிய அளவுக்கு விந்தையாகவும் இருக்கின்றது அப்படின்றதான் உண்மை. அதை ஓஷோ எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் அப்படியே தெருவுலையே நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தெருவில் போகும்போது நீங்கள் உங்களை மறந்து பாட்டு பாடிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பாட்டு பாடிட்டு போகக்கூடிய உங்களை இந்த உலகம் பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறதா? நீங்கள் பாட்டு பாடிட்டே போனீங்க அப்படின்னா, இப்போ நல்லா பாடுறானே இந்த பையன், அருமையாக இருக்கே, இவ்வளோ அருமையாக நல்ல குரலை வச்சுக்கிட்டு இருக்கானே, இந்த பாட்டு கூட ரொம்ப அருமையாக இருக்கே, இவ்வளோ இனிமையாக பாடக்கூடிய பையனா அவன், இந்த அளவுக்கு திறமையான பையனா? அப்படியே தம்பி அருமையாக பாடுறப்பா, உன் பாட்டு ஒன்றா இருக்குது, உன் பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது, இந்த அளவுக்கு இனிமையான வாய்ஸ் இருக்காப்பா உனக்கு அப்படின்ற மாதிரி யாராவது பாராட்டி அப்படின்ற மாதிரி இருக்கா? அப்படிலாம் பாராட்ட மாட்டாங்க. ரோட்டில் யாராவது இது மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு அப்படி போனால் ஏதோ லூஸு அப்படின்னு நினைப்பாங்க, ஏதோ பைத்தியம் அப்படின்னு நினைப்பாங்க, ஏதோ மரக்கலண்ட கேஸு அப்படின்னு நினைப்பாங்க, லுனாட்டிக் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்கிறோம்ல, லுனாட்டிக் அப்படின்னு நினைப்பாங்க. உங்களை பாராட்ட மாட்டாங்க, புகழ மாட்டாங்க, உங்கள்கிட்ட மிகச்சிறந்த திறமைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க. உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமையை பாராட்டி உங்கள்கிட்ட கைகுலுக்கி அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டார்கள். அதேமாதிரி நீங்கள் வாழ்க்கையை கொண்டாட்டமாக இருக்க செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, உங்கள் மனசளவில் உங்களுக்கு சந்தோஷம் இருக்குது அப்படின்னா துள்ளணும், ஆடணும், குதிக்கணும், உற்சாகத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, சாலை தனியாக தானே இருக்குது, ரோடு தனியாக தானே இருக்குது, ஆள் நடமாட்டமெல்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாதுல்ல, வெட்ட வெளி தானே அப்படிலாம் நினச்சிக்கிட்டு நீங்கள் அப்படியே உங்களை மறந்து அப்படியே நடனம் ஆடி அப்படின்ற மாதிரி நீங்கள் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சாலையில் நீங்கள் நடனம் ஆடினால் யாராவது உங்களை பார்ப்பார்களா, பாராட்டுவார்களா, உங்களுடன் கை குலுக்குவார்களா, உங்களிடம் அபாரமான திறமைகள் இருக்கின்றன அப்படின்ற மாதிரி உங்களை உற்சாகப்படுத்துவார்களா? அப்படிப்பட்ட சம்பவம் 0.01% கூட நடக்கவே நடக்காது. நீங்கள் டான்ஸ் ஆடுறதுனால யாருக்குமே தீங்கு கிடையாது, யாருக்குமே கெடுதல் கிடையாது, யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. தனியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் நடனம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. நடனம் ஆடினா நடனம் இருக்கட்டுமே, அதனால் என்ன அப்படின்ற மாதிரி யாராவது நினைப்பாங்களா? என்னையா அது, இந்த ஆள் நடு ரோட்டில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான், யாருமே இல்லாத இடத்துல போய் நின்றுக்கிட்டு குதிச்சுக்கிட்டு இருக்கான், அப்படியே ஸ்டெப்பு வச்சு ஆடிக்கிட்டு இருக்கான், இது என்ன சினிமாவா? ஸ்டெப்பு வச்சு நடனம் ஆடுறதுக்கு ஏதோ பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே தப்பிச்சு வந்துட்டான் பையன், லூஸாக இருப்பான் போல இருக்கு, நார்மலான பாய் மாதிரி தெரியல, ஏதோ சிக்கல் இருக்குது பையன்ட்ட அப்படின்னு. இப்படி தான், அதாவது பாட்டு பாடினால் இந்த உலகம் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை, நடனம் ஆடினால் இந்த உலகம் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை, பாடினாலும் ஆடினாலும் உங்களை பைத்தியங்கள் என்று இந்த உலகம் நினைக்கிறது. இதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா வினோதமாக இல்லை? பாட்டு பாடினா பைத்தியக்காரத்தனமா? நடனம் ஆடினா பைத்தியக்காரத்தனமா? பாட்டு பாடினா அந்த பாட்டு பாடக்கூடிய இளைஞன் லூஸா, இளம்பெண் லூஸா? நடனம் ஆடினால் அந்த இளைஞன் லூஸா? நடனம் ஆடினால் அந்த இளம்பெண் கலண்டு போன கேஸா? யோசிச்சு பாருங்கள். அதாவது எந்த அளவிற்கு இந்த உலகம் பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எந்த அளவிற்கு பைத்தியக்காரத்தனமான சிந்தனையுடன் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ ஓஷோ என்ன சொல்கிறார் இதை அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தர் சந்திக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், 2 ஆண்கள் சந்தித்தாலும் சரி, இல்லாட்டி 2 பெண்கள் சந்தித்தாலும் சரி, இல்லாட்டி ஒரு ஆண் பெண் சந்தித்தாலும் சரி, எப்படி வேணாலும் இருக்கட்டும், சந்தித்தோம் அப்படின்னா இப்போ ஒருத்தர் 2 பேர் பார்க்குறாங்க, 2 பேர் சந்தித்தோன்னே என்ன பண்ணுவோம், அப்படியே நம்ம அவங்கள பார்த்து அப்படியே அந்த பார்த்தோம் அப்படின்றது காமிச்சிக்கிறதுக்காக நம்ம அப்படியே ஸ்மைல் பண்ணுவோம்ல, அந்த ஸ்மைல் பண்ணுறது கூட மனிதன் எப்படி பண்ணுறான் அப்படின்னா வித் கால்குலேஷன். ஸ்மைல் வித் கால்குலேஷன், அதாவது அளவாக சிரிக்கிறது. அந்த சிரிக்கிறத கூட ஸ்மைல் பண்ணுறது, புன்சிரிப்பை தவள விடுவது அப்படின்ற கூடயா, அதை கூட முழுமையாக அப்படியே வாய் விட்டு சிரித்து அப்படிங்களா, இந்த வாய் விட்டுலாம் சிரிக்கிறது கிடையாது, அப்படியே மெதுவாக ஸ்மைல் பண்ணுறது, அப்படியே ஒரு ரேஷன் பேட்டர்னில் கோட்டா இவ்வளோ தான், 25% அப்படியே
அந்த உதட்டில் சிரிப்பை காமிச்சா போதும், புன்னகையை காமிச்சா போதும், புன்சிரிப்பை தவள விட்டால் போதும். அதுக்கு மேலே புன்னகைக்கக்கூடாது, புன்சிரிப்பை தவள விடக்கூடாது, சிரிக்கக்கூடாது அப்படின்னு. அது அது ஒரு லிமிட்டு வச்சுக்கிறது, கட்டுப்பாடு. அதாவது சிரிக்கிறதுல கூட கட்டுப்பாடு, புன்னகைக்கிறதுல கூட கட்டுப்பாடு, புன்சிரிப்பை தவள விடுவதில் கூட கட்டுப்பாடு. அது என்ன போக்கு அது? அது வந்து இளைஞர்களாக இருந்தாலும் சரி, இளம் பெண்களாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஏன் இப்படி உணர்ச்சிகளை, உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் கூட இப்படியெல்லாம் வந்து ஒரு கட்டுப்பாடு, ஒரு ரேஷன் சிஸ்டம் இருப்பது நல்லதா, அவசியம்தானா? ஏன் இந்த உலகம் இப்படி இருக்கிறது? லுனாட்டிக் தனத்துடன், பைத்தியக்காரத்தனத்துடன் ஏன் இருக்கிறது இந்த உலகம்? இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள்? அதனால் வந்து ஓஷோ என்ன சொல்கிறாருன்னா, சிரிக்கக்கூட முடியாதாப்பா, வாய் விட்டு சிரிச்சு அப்படின்றது மாதிரி கூட உங்களால் செய்ய முடியாதா? புன்னகைங்களேன், உதடு இருக்குல்ல, 2 உதடு இருக்குல்ல, 2 உதடை வச்சு நல்லா புன்னகைக்க வேண்டியதானே? பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்ல. புன்சிரிப்பை வந்து நல்லா தவள விட வேண்டியதானே? நல்லா ஸ்மைல் பண்ணுங்களேன். இளைஞனாக இருந்தாலும் இளம் பெண்களாக இருந்தாலும் அப்படியே ஸ்மைல் பண்ணும்போது புன்னகை ததும்பக்கூடிய, புன்னகை தவழக்கூடிய உதடுகள் இருக்கும்போது பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும். சிரித்த முகத்தோடுங்க அவர் எப்போவுமே. அவர் ஸ்மைல் பாருங்கள், எப்போவுமே அந்த சிரிப்பில் வந்து ஒரு கவர்ச்சி இருக்குது. அவருடைய ஸ்மைலிங் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு காந்தத்தை போல ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குது. அந்த ஆள் வந்து சிரித்தே ஆளுகளை கவுத்துருவாங்க. அவன் அப்படியே இந்த புன்னகைச்சான்னு வச்சுங்களேன், அவன் ஸ்மைல் பண்ணான்னா யாராக இருந்தாலும் அவுட் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த அளவிற்கு புன்னகையாலும், புன்சிரிப்பாலும், சிரிப்பாலும் மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய அளவிற்கு திறமைகள் ஒரு ஆணிடமோ பெண்ணிடமோ இருக்கிறது என்றால் அது எவ்வளோ பெரிய விஷயம். அவ்வளவு மிகப்பெரிய விஷயத்தை நீங்கள் உங்களிடம் வைத்துக்கொண்டு அதை முழுமையாக வெளிப்படுத்தாமல் கட்டுப்பாடு என்ற ஒன்றை விதித்து கொண்டு சிரிப்புலையோ புன்னகையிலையோ கோட்டா அப்படின்ற பேட்டர்னில் 10%, 20%, 15%, 25% சிரித்தால் போதும், 25% புன்னகைத்தால் போதும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா அது வந்து நல்ல விஷயமா? எந்த அளவிற்கு கவலைப்பட வேண்டிய விஷயம் அப்படின்றத சொல்லிவிட்டு ஓஷோ என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் சிரிப்பதையோ, துள்ளுவதையோ, ஆடுவதையோ, பாடுவதையோ, குதிப்பதையோ இந்த உலகம் விரும்பவில்லை. அதற்கு பதிலாக நீங்கள் வந்து அப்படியே உங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கும், அந்த பிரச்சனைகளெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் சோகமாக ஒரு மூலையில் முக்காடு போட்டு உட்காந்துன்னு இருக்குல்ல, அதை அந்த உலகம் விரும்புது, உலகம் ரசிக்குது. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? ஏதாவது ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளம்? அப்படியே கலங்கி போய் உட்காந்துருக்கீங்க, அதை பற்றி கவலைப்படாதீங்க, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாகும். இதெல்லாம் நடக்கத்தாங்க செய்யும். வாழ்க்கை அப்படின்போது நல்லது, கெட்டது, கசப்பான அனுபவம், ஏமாற்றம், துரோகம் இதெல்லாம் இருக்கத்தாங்க செய்யும். விடுங்க, எல்லாமே சரியாகும், எல்லாமே கடந்து போகும். நீங்கள் பாட்டுக்கு எதை பற்றியும் கவலைப்படாமல் இருங்க. இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகி மறுபடியும் நீங்கள் வந்து நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க. நான் சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு. அதாவது சோகத்தில் இருக்கவன்ட்ட போய் பேசுகிறது, தேடி பிடிச்சி போய் பக்கத்தில் போய் நின்று ஆறுதல் சொல்கிறேன், தேத்துறேன்ற பேட்டர்னில். சந்தோஷமாக இருக்கிற ஆள்னா அவன் பக்கத்திலே வர்றது கிடையாது. அப்போ என்னென்னா, மனிதர்கள் சோகமாக இருப்பதையும், கவலையில் மூழ்கி இருப்பதையும், தொங்கி போன முகத்துடன் அமர்ந்து இருப்பதையும் இந்த உலகம் விரும்புகிறது, ரசிக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் விரும்புகிறார்கள், ரசிக்கிறார்கள், அதில் உண்மையாகவே மனதிற்குள் ஆனந்தம் அடைகிறார்கள். அதே நேரத்தில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய மனிதனை, உற்சாகத்தில் இருக்கக்கூடிய மனிதனை, ஆனந்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதனை இந்த உலகம் பார்ப்பதற்கோ, பேசுவதற்கோ, நட்பு கொள்வதற்கோ விரும்புவது இல்லை. அதற்கு பதிலாக அந்த சந்தோஷத்தில் இருக்கக்கூடியவர்களை பைத்தியங்கள், பைத்தியக்காரர்கள் என்று இந்த உலகம் நினைக்கிறது. யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு வினோதமான ஒரு விஷயமா இருக்குல்ல. யோசிச்சு பார்த்தா என்னையா இது, சோகமாக இருக்கிறவங்கள பிடிக்குது, சந்தோஷமாக இருக்கிறவங்கள அந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்காமல் போயிடுமா? அதில் வந்து பொறாமையா? சந்தோஷமாக இருக்கிறவங்கள பார்த்து பொறாமை. ஆக்சுவலாக இது நல்லதா அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். அதனால் எப்படிப்பட்ட வினோதமான குண நலன்களுடன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் இருக்கிறார்கள் என்பதை
நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஓஷோ தன்னுடைய நூலில் இந்த விஷயங்களை கூறியிருக்கிறார். அது எந்த அளவிற்கு உண்மைகளை கொண்ட விஷயம் என்று எனக்கு பட்டதால் உங்களிடம் நான் அதை கூறுகிறேன்.